சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் தரமானதாக இல்லை என்ற தமிழக அரசின் வாதத்தை கல்வியாளர்கள் மற்றும் சமச்சீர் கல்வியை தயாரித்த நிபுணர் குழுவினர் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். சமச்சீர் கல்வியை அமல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல் நீடித்து வருகிறது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி கற்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. அரசியலாக்கப்பட்ட சமச்சீர் கல்வி உண்மை நிலை என்ன என்ற தலைப்பில் கல்வியாளர் சாவித்ரி கண்ணன் எழுதிய புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி, சமச்சீர் கல்வி என்பது ஏழை மாணவர்களும் வசதி படைத்த மாணவர்களும் சமமான கல்வியை பெற வேண்டும் என்பதுதான். ஆனால் இப்போது இதில் அரசியல் கலந்துவிட்டதால் இதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது என்றும், திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் சமமான கல்வி வழங்குவதில் அக்கறை காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கல்வி என்பது ஒரு அரசியலாவதும் கல்வி என்பது ஒரு போர்க்களமாவதும் புதிதல்ல. இது உண்மையாகவே பாடத்திட்டம் மோசமாக இருந்தது என்று சொன்னால் தாராளமாக ஒரு ஆண்டு எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆண்டு அடுத்த ஆண்டு நாங்கள் சிறந்த பாடத்திட்டத்தை கொண்டு வருவோம் என்று. கொண்டு வரட்டும். ஆனால் அதற்காக இந்த ஆண்டு ஒரு ஆண்டு படிக்கின்ற அத்தனை குழந்தைகளும் செயலிழந்து போகின்ற வகையிலே, பள்ளிகள் எல்லாம் செயலிழந்து போகின்ற வகையிலே எடுத்திருக்கின்ற நடவடிக்கை எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழக அரசின் மேல்முறையீடு குறித்து கருத்து தெரிவித்த சமச்சீர் கல்வி அமைப்புக் குழுவின் தலைவர் முத்துக்குமரன், பள்ளிகளில் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்க தாமதமாகும் காரணத்தால் பொதுத் தேர்வுகள் நடத்துவதில் சிக்கல் ஏற்படும் என்றார். இந்த 2 மாதங்கள் கிட்டத்தட்ட நம்ம போயிடுச்சு, பள்ளிக்கூடம் நடக்கல. அது மெட்ரிகுலேஷன் பள்ளியா எந்த பள்ளிங்கிறத பற்றி கவலை இல்லை, எந்த பள்ளியாக இருந்தாலும். 10வது வகுப்பை பொறுத்தவரையில் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன பாடத்திட்டங்கிறது ஒன்றும் தீர்மானமாகலை. ஆகவே எதையும் படிக்க முடியாது. 10வது வகுப்பை பொறுத்தவரையில் எதையும் படிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 மாதம் போயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் பரீட்சை நடத்தவே முடியாது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கல்விக்கு அரசு குறைந்த நிதி ஒதுக்குகிறது என்றும், கல்வியில் தனியாரை அனுமதிப்பதால்தான் இதுபோன்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதாகவும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டினர்.